கொண்டாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தருமை ஆதீனத்தை பக்தியோடும் பொறுப்புணர்வோடும் ஏற்று 27வது நட்சத்திர குருமணியாக இங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய சன்னிதானம் அவர்களுக்கு அவருடைய பொன்னார் திருவடிகளில் என் தலை வைத்து வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பெயர் காரணம் என்று எப்பொழுதும் ஒன்று உண்டு. 27வது சன்னிதானமாக இருக்கும் ஒருவருக்கு ஏன் நட்சத்திர குருமணி என்ற பெயர் வர வேண்டும் என்று யோசித்தேன். 26வது சன்னிதானத்திற்கு கைலாய குருமணி என்ற ஒரு பட்டம் உண்டு, 27வது சன்னிதானத்திற்கு கைலாய குருமணி என்ற ஒரு பட்டமும் உண்டு, நட்சத்திர குருமணி என்ற ஒரு பட்டமும் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் 27 நட்சத்திரங்களுடைய அத்துணை சிறப்பையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஒருவருக்கு நட்சத்திர குருமணி என்ற பட்டம் வராமல் வேறு என்ன பட்டம் வர முடியும்? எனவே 27வது பட்டத்திலே இருக்கக்கூடியவருக்கு நட்சத்திர குருமணி என்ற பட்டம் சால பொருத்தமுடையது என்று திருவள்ளுவர் கூட்டி வைத்துள்ளது என்று நான் ஆழமாக நம்புகிறேன். கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பது என்று சொல்லுவார்கள். அதுபோல தருமை ஆதீனத்திலே சன்னிதானத்தின் திருவருள் முன் நின்று பக்தி சொற்பொழிவு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். நான் பக்தியை பற்றி சொற்பொழிவு செய்யலாம் என்று முடிவு செய்தேன். பெருவாரியாக இந்த அரங்கத்திலே இரு தரப்பினரும் கூடியிருக்கிறார்கள். ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்டிரும் இருக்கிறார்கள். மாற்றம் என்பதை மிகப்பெரிய மனத்தோடு ஏற்றுக்கொண்ட மதம்தான் சைவ மதம். ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்த மாற்றம் ஏற்படலாமா என்று குருமகா சகிநாதன் பேசுகின்ற பொழுது சொன்னார். ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது பாரம்பரியத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அதிலிருந்து விலகி சென்று விடக்கூடாது என்று. ஆனால் எங்கெல்லாம் மாற்றம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அந்த விவாதத்தின் மூலமாக இந்த மாற்றம் இவ்வாறு நிகழலாம் என்ற ஒரு மாற்றத்தை முன்மொழிகின்ற பொழுது காரணத்தின் பார்ப்பட்ட அந்த மாற்றம் ஏற்படலாம் என்றால் அதை சைவ மதம் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நேரம் சரியாக இல்லை, போக வேண்டாம் என்று தடுக்கப்படுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பதிகங்கள் பாடி நான் இப்பொழுது செல்ல வேண்டும் என்ற காரணத்தை அங்கே தன் பதிகங்களின் மூலம் திருநாவுக்கரசு பெருமானிடம் சமர்ப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது வயதால் மூத்தவராக இருந்தவராக என்றாலும் இளையவர் சொல்லக்கூடிய காரணங்கள் சரியாக இருக்கும் என்றால் அதை அனுமதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் சைவ மதத்திற்கு ஒப்புடையதாக இருந்திருக்கிறது. எனவே மாற்றங்கள் என்பதை பற்றி பக்தியை எப்படி நாம் இப்பொழுது பார்க்கலாம், இல்லை எப்படி நம்முடைய சைவ மதம் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைய தலைமுறைக்கு எப்படி எடுத்து சென்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் சிந்தித்து உங்கள் முன் சில சொற்களை பேசலாம் என்று இருக்கிறேன். இடையிலே பேச வேண்டும் என்று நினைத்தேன். 3 பெண் அடியார்கள், அனைவருக்கும் மூத்தவராக இருந்த காரைக்கால் அம்மையார் அவர்கள், தொண்டிலேயே தன் வாழ்நாளை கரைத்த பெருந்தகை திலகவதியார் அவர்கள், ஒரு தேசமே மதம் மாறிவிடுமோ என்ற அச்சத்திலே இருந்த பொழுது தன் கணவனான நின்றசியின் நிர்மாறனை மட்டுமல்ல அந்த தேசத்தையே சைவ மதத்திற்கு மீண்டும் மடைமாற்றம் செய்த மங்கையர்க்கரசியாரை பற்றியும் நான் பேச வேண்டும் என்று விழைகிறேன். ஏன் இவர்கள் 3 பேரும் பேசப்பட வேண்டும்? ஒரு காலகட்டத்திலே இவர்களுக்கு ஒரு காரியம் இருந்திருக்கும். ஆனால் யார் காலத்தினால் நிற்கிறார்கள் என்றால் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பொருள் அர்த்தமுடையதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் காலத்தை கடந்து நிற்பார்கள். காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை அனைவருக்கும் தெரியும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நல்ல வசதியான வாணிப குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு பருவம் வருகின்ற பொழுது நல்ல ஒரு
அவருடைய குடும்பத்திற்கு சமமான வசதி இருக்கக்கூடிய ஒரு வாணிப குடும்பத்திலே இருந்து வந்து அவர்களாக பெண் கேட்டு திருமணம் முடிக்கிறார்கள். வசதியான குடும்பத்திலே இருக்கக்கூடிய தந்தையாருக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு காரைக்கால் அம்மையார், அதாவது புனிதவதியாக அவர் இருந்த பொழுது அவர் தந்தையாருக்கும் ஏற்பட்டது. என்னுடைய மகளை செல்லமாக இந்த வீட்டிலே வளர்த்து விட்டேன், இவரை எப்படி வேறு ஒரு ஊருக்கு அனுப்புவது? எனவே மருமகன் எங்கள் ஊருக்கு வரட்டும், பக்கத்திலே ஒரு இடத்திலே குடி வைக்கிறேன். நாம் எதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இறைவன் திருவுளம் கூட்டி வைப்பார். நம்முடைய முயற்சியால் இங்கு எதுவுமே நடப்பதில்லை. எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது அவர் பேசுகின்ற பொழுது. தெலுங்கிலே ஒரு வசனத்தை சொல்லி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள். So we were deeply moved by the way you were so composed, so choosy about your words, the kind of dedication you had in your speech and the kind of association you wanted to have with this great mutt and the yeoman service that you wanted to render to the society, not just here but up to Kashi. And with all this, how humble you were, yet to say that with all humility. We were deeply moved with your words, sir. அவர் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், திருவுளம் கூட்டி வைக்காவிட்டால் ஒரு காற்று கூட இங்கிருந்து அங்கு நகர முடியாது என்று. என்னுடைய ஊரிலேயே என் மருமகன் இருக்க வேண்டும் என்று எண்ணி கொஞ்சம் தொலைவிலே தன்னுடைய மகளையும் மருமகனையும் குடி வைக்கிறார். மகிழ்ச்சியாகத்தான் வாழ்க்கை செல்கிறது. வியாபாரம் நடக்கிறது. புனிதவதியாருடைய கணவர் அன்றாடம் வியாபாரம் செய்கிறார். அமுதுண்ணுவதற்கு மதிய வேளைகளிலே வீட்டிற்கு வருவது அவருடைய வழக்கம். அன்று அமுதுண்ணுவதற்கு வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் 2 மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பினார். சிவனடியார் ஒருவர் இடையிலே வந்துவிட்டார். சிவனடியாருக்கு அமுதம் படைக்க வேண்டும். சோறு வடிக்கப்பட்டு விட்டது, இன்னும் கறி அமுதம் தயாராகவில்லை. அடியாரோ பசி பொறுக்காதவர். எனவே அடியாரை அமர வைத்து அவருக்கு சோறும் கனியமுதும் படைத்து அவரை வழி அனுப்பி வைத்து விடுகிறார் அம்மையார். இப்பொழுது கணவன் வருகிறார். வந்தவுடன் அவருக்கு பசியாறுவதற்கு உணவு படைக்கிறார். தான் அனுப்பி வைத்த கனிகளை பரிமாறுமாறு கணவர் கேட்கிறார். ஒரு கனியை கொண்டு வந்து பரிமாறுகிறார். ஒரு கனியை பரிமாறியவுடன் உண்டு விட்டு நிறுத்தியிருந்தால் இந்த காரைக்கால் அம்மையார் சரித்திரமே கிடையாது. ஆனால் உண்டு என்பதற்கும் உண்டு என்பதற்கும் இல்லை இல்லை என்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது கடுகளவு இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் மலையளவு ஆகும் என்பதற்கு இந்த ஒற்றை கனி மேல் பிரியப்பட்ட புனிதவதியாரின் துணைவர் ஒரு காரணமாக. நாலடி நல்லுரையிலே ஒரு பாடல் உண்டு. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈங்கு உண்டு உண்டு என்னும் உணர்வால் அலருமே டொண்டனொடு என்னும் பறை. இறந்த ஒருவனை காட்டிலே கொண்டு வைத்து விட்டு ஐயோ எல்லாம் போயிற்றே என்று நினைத்து இந்த உலகத்தில் எல்லாமே அனித்தியம் என்று நினைத்து கொண்டு வரக்கூடிய மனம் வீடு வந்து சேருவதற்குள் தனக்கு மட்டும் இன்னும் நிறைய இருக்கிறது என்று நம்புமாம். அவ்வளவு மலினமான, அவ்வளவு மென்மையான அல்லது அவ்வளவு வலிமையற்ற மனம்தான் மனிதனுடைய மனம். ஒற்றை பழத்தை உண்ணக்கூடிய கணவர் அந்த 2வது கனி என் மனைவிக்கு உடையது என்று நினைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இயல்பாக ஆண்களுக்கு இருக்கும் ஆசை அது நன்றாக இருக்கிறது என்றொரு பழத்தையும் நாம் தான் சாப்பிடுவோமே என்று அந்த 2வது. இப்பொழுது அம்மையாருக்கு மிகப்பெரிய கலக்கம். கணவர் உண்ணுவதற்கு முன்னால் சிவனடியார் ஒருவர் வீட்டிற்கு வந்தார், ஒரு கனியை அவருக்கு கொடுத்து விட்டோம் என்றால் என்ன நடக்கும்? ஆக இந்த உண்மையை கணவனிடம் சொன்னால் என்ன நடக்கும் என்ற அச்சம் இன்றைய பெண்களுக்கு மட்டுமல்ல, புனிதவதியார் காலத்தில் இருந்தே அந்த அச்சம் இருந்திருக்கிறது. உள்ளே செல்லுகிறார். திருவுளத்தை வேண்டி யாசித்து ஒரு பழம் அவர் கைக்கு வருகிறது. அந்த பழத்தை கொண்டு போய் தன் கணவருக்கு சமர்ப்பிக்கிறார். இப்பொழுது 2ஆம் பழத்தை உண்ணக்கூடியவர் முதல் பழத்தை விட 2ஆம் பழம் ருசியாக இருக்கிறது. முடிந்த போன கதை தானே. நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு நிறுத்திக்கலாம் இல்லையே.
நான் 2 கனிகள் கொடுத்தேன், முன்னம் கொடுத்த கனி இது போன்ற சுவை இல்லை, இந்த கனி வேறு சுவையாக இருக்கிறது, அப்படி என்றால் இது எந்த கனி என்ற கேள்வி அவர் மனதிலே வருகிறது. ஒன்று மகிழ்ச்சியை தருகிறது, இறைவன் திருவுளம் கூட்டி கிடைத்த கனியினுடைய சுவை வேறாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு புனிதவதியாரின் கணவராக இருப்பவருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது அந்த அளவில் நின்று போகிறது. இந்த கேள்வி, இந்த கனி ஏது என்று கேட்ட பொழுது இனி இந்த உண்மையை மறைத்தல் என்பது சரியாக இருக்காது என்று புனிதவதியார் யோசிக்கிறார். நடந்தவற்றை நடந்தவாறாக சொல்லிவிடுகிறார். இங்குதான் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் என்பதை ஆழ்ந்து நம்முடைய மதம் எப்படி பதிவு செய்து வைக்கிறது பாருங்கள். நீ சொல்வதெல்லாம் சரி, ஆனால் இறைவன் திருவுளம் கூட்டி உனக்கு 2வது கனி ஒன்றை கையில் கொடுக்கும் என்றால், எங்கே அந்த இறைவன் திருவுளத்தை கூட்டி 3வது கனி ஒன்றை உன் கையால் பெற்றுக்கொடி பார்க்கலாம் என்று ஒரு சோதனையை வைத்தார் கணவர். இப்ப புனிதவதியாருக்கு இது மிகப்பெரிய சோதனை. 2வது கனி வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இதுவரை புனிதவதியார் சொன்ன மொத்தமும் பொய்யாகிவிடும். முதல் கனி எங்கு சென்றது பொய்யாகிவிடும், 2வது கனி ஏன் இப்படி வந்தது என்பது பொய்யாகிவிடும், மொத்தமும் பொய்யாகிவிடும். இப்பொழுது இறைவனை மீண்டும் இறைஞ்சுகிறார். 2வது கனி அவர் கைக்கு வருகிறது. அந்த கனியை அப்படியே கொண்டு வந்து கணவனிடம் கொடுக்கிறார். கணவன் கையிலே அந்த கனியை கொடுத்தவுடன் கனி மறைந்து விடுகிறது. கனி மறைகின்ற அந்த நேரத்திலே கணவனுக்கு மனைவி மேல் இருந்த அந்த ஐயம் மட்டுமல்ல, இவள் சாதாரண பெண்மணி அல்ல, இவள் தெய்வ பிறவி என்ற ஞானம் தோன்றுகிறது. அப்ப இது சாதாரண கனி அல்ல, இது ஞானக்கனி என்று நாம் கொள்ளலாம். பாண்டிய நாட்டிலே இவரை பார்த்து இவரை அடையாளம் கண்டு புனிதவதியாரிடம் உன்னுடைய கணவர் அங்கே இருக்கிறார், போகலாம் என்று சிவிகையிலே அவரை ஏற்றிக்கொண்டு அந்த ஊருக்கு போகிறார்கள். போய் அவரை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு, உன்னுடைய மனைவி உங்களை காண வந்திருக்கிறார், வாருங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அவருக்கு அச்சம் வந்தது. ஏன் தெரியுங்களா? நீ தெய்வ பிறவி என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த உறவிலே இருந்து தன்னை அவர் விடுவித்துக் கொண்டு விட்டார். அவர் வேறு யாருக்கும் காத்திருக்கவில்லை. பாண்டிய நாட்டிற்கு சென்று வேறு ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைக்கிறார். இப்ப வந்து விட்டார்னு சொன்ன உடனே ஒன்று மட்டும் பெரிய விஷயம் அந்த கதையிலே நடக்கிறது. அவர் ஓடி ஒளியவில்லை. தன் மனைவியையும் தன் குழந்தையையும் அழைத்து வந்து புனிதவதியாரின் பாதங்களில் அப்படியே விழுந்து, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இந்த குழந்தைக்கு உங்களுடைய பெயரான புனிதவதியார் என்ற பெயரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பு தோன்றுகிறது. என்ன மனைவியின் காலில் போய் விழுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உணர்ந்தது மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பதை போல இவள் மானுட பிறவி அல்ல, இவள் தெய்வ பிறவி. சாதாரண மனிதனுக்கும் புனிதவதியாருடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா? சாதாரண மனிதன் தன் மனைவி தன்னை காட்டிலும் ஒரு மாற்று உயர்ந்த இடத்திலே இருந்தாலோ கல்வியிலே சிறந்திருந்தாலோ அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை ஆண்களுக்கு கிடையாது இன்றளவும். ஆனால் என் மனைவி தெய்வ பிறவி, நான் அவள் பாதங்களில் விழுந்து வணங்குவதற்கு உரியவள் அவள் என்றால் நீங்கள் அனைவரும் அவள் பாதங்களில் விழுந்து வணங்குவதற்கு உரியவள் அவள் என்பதை ஊர் முழுக்க சொல்லக்கூடிய பெருந்தன்மை நிறைந்தவனாக புனிதவதியாருக்கு ஒரு கணவன் அமைந்தார் அல்லவா? உங்களுடைய மனைவி வணங்கத்தக்கவளாக இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல ஊருக்கும் அதை எடுத்து சொல்லுங்கள் என்று முதலில் சொன்னது சைவ மதம்தான். அப்ப மனைவி காலில் விழலாமா? விழலாம். எந்த சூழலில் விழலாம் என்பதை விவாத பொருளாக்கி அந்த விவாதத்திற்கு ஒரு விளக்கம் சொன்னது என்றால், பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பாரம்பரியத்திலே இருந்து விலகி எங்கே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற சூழல் ஏற்படுகிறதோ அங்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மனதளவில் நீங்கள் தயாராக இருங்கள் என்று முதலில் சொன்னது சைவ மதம். இப்ப கணவன் அப்படி சொல்லிவிட்டார், அவருக்கு ஒரு குடும்பம் அமைந்து விட்டது. மனைவி அவளுடைய நிலை என்ன?
தனியாக விடப்படக்கூடிய பெண்ணினுடைய நிலை என்ன என்ற கேள்வி சமூகத்தினுடைய மூளைக்குள் ஏற்பட்டதோ இல்லையோ, புனிதவதியாரினுடைய மூளைக்குள்ளே ஏற்பட்டது. இந்த உலகம் எந்த ஒரு உயிரையும் ஒரு உயிராக பார்ப்பதில்லை, ஒரு ஆன்மாவாக பார்ப்பதில்லை, ஒரு உடலாக பார்த்துத்தான் நாம் பழகி இருக்கிறோம். அப்ப எதை நீங்கள் உடலாக பார்க்கிறீர்கள்? இந்த தசையைத்தானே, எலும்புகள் போர்த்தி இருக்கக்கூடிய இந்த தசையைத்தானே நீங்கள் புனிதவதி என்ற பெயரிலே பார்க்கிறீர்கள். இந்த தசைகள் அற்றுப்போனவளாக நான் மாறிவிட்டால் நீங்கள் எதனை புனிதவதியாக பார்ப்பீர்கள்? அப்ப இந்த உலகத்தை நான் குறை சொல்வதை விட நான் என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு குறிப்பை புனிதவதியாருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. எனக்கு இந்த உருவம் போய் என்பு போர்த்திய உருவம் மட்டும் இருந்தால் போதும் என்று இறைவனாரை அவர் பிரார்த்தனை செய்கிறார். குறியீடு என்ன? உடனே தர்க்கத்துக்கு வருவார்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி என்றாலும் தர்க்கத்திற்கு வருவார்கள். அப்ப சதையை வெட்டிக்க சொல்றீங்களா? அது சொல்லல. குறியீடு. உன்னை பார்ப்பவர்கள் உன்னை தசையாக பார்க்க கூடாது, உன்னை உன்னுடைய ஆன்மாவாக பார்க்க வேண்டும், உன்னை உன்னுடைய அறிவாக பார்க்க வேண்டும், உன்னை உனக்குள் நிரம்பி இருக்கக்கூடிய பக்தி ரசமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உன்னை ஒருவன் தசையாக பார்ப்பதை நீ அனுமதித்தாய் என்று சொன்னால் உனக்கு அமைதி இருக்காது என்ற ஒரு குறியீடை புனிதவதியார் தான் என்பு உருவம் கேட்டு பெறுகின்ற அந்த தருணத்தில் ஒரு குறியீடாக இந்த உலகத்துக்கு சொல்லி செல்லுகிறார். புனிதவதியார் எல்லாரையும் விட ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னாக்க, அற்புத திருவந்தாதி எழுதுகிறார். இந்த கான்பிடன்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அது எப்படி இருக்கும்? பாரதி சொல்லுவான், யான் எதற்கும் மஞ்சுகிலேன் மானிடரே, யான் எதற்கும் மஞ்சுகிலேன் மானிடரே, நீவிர் எம்மதத்தையும் கை கொள்மின், பாடுபடல் வேண்டாம், ஊனுரம்பை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று சொல்லுவார். அது என்னன்னா அபண்டன்ட் கான்பிடன்ஸ். நீ எந்த மதத்தை வேணா கை கொள்ளு, நீ திருப்ப இங்க வருவேன்ற கான்பிடன்ஸ் இல்லைன்னா பாரதி இந்த முதல் வரியை சொல்லியிருக்கவே முடியாது. இப்ப அந்த அதீதமான தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் இருக்கவர்கள் எப்படி பேசுவார்கள் அப்படின்னா, மூத்த அடியாராக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் எப்படி பேசுகிறார் பாருங்கள் அற்புத திருவந்தாதியில. யானே தவமுடையேன், யானே தவமுடையேன். அந்த ஏகாரம் எப்படி வருகிறது பாருங்கள். ஏகாரம் அகங்காரத்தினால் வரவில்லை, ஆழ்ந்த நம்பிக்கையினால் வருகிறது. யானே தவமுடையேன், என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்று அம்மானுக்கு ஆளாயினேன். ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் யூலிசிஸ் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். யூலிசிஸை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது யூலிசிஸ் பேசுகிறார், தன்னுடைய மகனை சபையிலே அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். இவன் யார் தெரியுமா என்று அறிமுகப்படுத்தி, யார் இவன், தான் யார் என்று சொல்லி என்னுடைய மகன் இவன் என்று சொல்ல வேண்டும். அவன் பேசுகிறான். ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் அதை இப்படி எழுதுவார், I cannot rest from travel, I will drink life to the lees, all things I have enjoyed greatly, have suffered greatly, both with those who loved me and alone on shore. I went through the scudding drifts of the rainy heads, vexed the dim sea. I am become a name, I am become a name for always roaming with a hungry heart. Much have I seen and known, cities of men and manners, countries, councils and governments, myself not least, but honored of them all, and far on the ringing plains of the windy Troy, here is my son Telemachus என்று சொல்லுவார். அதிலே for always roaming with a hungry heart என்று சொல்லுகின்ற பொழுது, தீராத தாகமுடைய இதயத்தோடு தேடி 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 அலைந்து இத்தனையும் நான் கண்டடைந்தேன் என்ற டெனிசன் சொல்வதை போல,
யானே தவமுடையேன் என்று சொன்னால் தன் தவத்தின் பயனாக எதை பெறப்போகிறேன் என்றால் எல்லாம் வல்ல அந்த ஈசனை கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்று அம்மானுக்கு ஆளாயினேன் என்று சொல்லுவதற்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்திருந்தால் தன் தவத்திலே காரைக்கால் அம்மரியார் இப்படி பேசி இருக்க முடியும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் பக்தி என்றால் என்ன? unassailed faith, unassailed determination. யாராலும் எக்கணத்தாலும் மாற்ற முடியாத, தனக்கு தானே நம்பிக்கை எடுக்காத உறுதி என்ற ஒன்று இருக்கிறது பாருங்கள், அதற்கு பெயர் பக்தி. அந்த உறுதி என்பது உங்களுக்கு முதலில் பக்தியிலே வரும் என்று சொன்னால், அந்த உறுதிதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வரும். உங்களுடைய கல்வியில், நீங்கள் செய்யக்கூடிய பணியில், நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சமூக விஷயங்களில் உங்களுக்கு அந்த உறுதி இருக்க. ஏனென்றால் ஒரு பணியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்போம், பாதி வழி செல்லுகின்ற பொழுது ஒரு இடையூறு வரும். எங்கு இடையூறு வந்தாலும் இதை செய்வேன் அல்லது செத்து மடிவேன் என்ற உறுதியை உங்களுக்கு எது கொடுக்கும் என்றால் ஆழ்ந்த பக்தி ஒன்றுதான் கொடுக்கும் என்பதை சொல்லக்கூடியதுதான் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை. அந்த உறுதி வரணும்னா என்ன இருக்கணும்? நம்ம யார நம்புறோன்றது முக்கியம். சில பேரை நம்பி போவோம், போனதுக்கு அப்புறம் அட இவனையாப்பா நம்ம நம்பணும்னு நமக்கு தோணிடும். இவனையா நம்பணும்னு சொன்னா அது நமக்கு அவமானம். அதை சொல்லவும் முடியாம, நம்பினவங்க கூட இருக்க முடியாம திண்டாடுற நிறைய பேர் நமக்கு இன்னைக்கு தெரியும். அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்பதும் சமூகத்திற்கு தெரியும். ஆனா யார நம்ம நம்பணும்? காரைக்கால் அம்மையார் அதையும் அற்புத திருவந்தாதியிலே இப்படி சொல்லுகிறார்: அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லுகிறார். யார நம்புறான்னா, he is an embodiment of everything and the most benevolent and perfectionist என்ற ஒருவனை நான் நம்பி இருக்கிறேன். போக வரக்கூடியவனை நான் நம்பவில்லை. ஆதலினால் யானே தவமுடையேன். நீங்க இதை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு கட்டி கூட்டு வாசிக்க வேண்டும். எப்படி யானே தவமுடையது? ஏன்னா எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒருவனை நான் நம்புவதனால், அவன் மேல் நம்பிக்கை வைப்பதனால் யானே தவமுடையேன். குமரகுருபர சுவாமிகள் சகலகலா வள்ளி மாலையிலே ஒரு 9வது பாடலிலே ஒன்று சொல்வார்: வெண்டாமரை கன்றினின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொள்ளோ, ஜெகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே என்று சொல்லி, நாடும் பொருச்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற் கொடியே, கனதன குன்றும் ஐம்பார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே, அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்த்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடுங்கொலோ, உளங்கொண்டு தெள்ளி தளிக்கும் பனுவர் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே, தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவைதோர் வாக்கும் பணிய படித்தருள்வாய், வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவி நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே என்ற 4வது பாடலை அவர் எப்பொழுது பாடுகிறார் தெரியுங்களா? நான் போய் ஒரு சபையிலே பேச வேண்டும், இந்த காசி மடத்திற்கு ஒரு இடம் வாங்க வேண்டும். ஆனால் நான் பேசக்கூடிய அந்த சபையிலே அவனுடைய மொழி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மொழி தெரிந்த வல்லமை உடையவனோடு அதே வல்லமையோடு நான் பேச வேண்டும். சொல்லுகிறார்: தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவைதோர் வாக்கும் பணிய பணித்தருள்வாய், வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. அந்த நிமிடம் வரை குமரகுருபருக்கு கைவராத அந்த மொழி கை வருகிறது. அந்த மொழியிலே பேசுகிறார், காசி மடத்திற்கான இடத்தை பெற்று வருகிறார். இப்ப பின்னாடி வந்தீங்கன்னா 9வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார்: சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றமன்ன நிற்கின்ற உன்னை நினைப்பவர் யார்? நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நான நடைகற்கும் பதாம்புஜத்தாயே சகலகலாவல்லியே. சொல்லுக்கும் பொருளுக்கும், சொற்கும் பொருட்கும் உயிர் எது? மெய் ஞானம். நாம எங்க நிறுத்திடுறோம்? மனிதர்கள் சொல்லோடு நிறுத்துகிறோம், சொல்லின் பொருளோடு நிறுத்துகிறோம்.
ஞானம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த மெய்ஞான பொருளை நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு இடத்தில் நின்று விடுகிறோம். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமன்ன நிற்கின்ற உன்னை நினைப்பவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது அறிவானும் தானே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானம் என்ற அந்த மெய்ஞானத்தை நோக்கி சொல்லுக்கும் பொருளோடும் நின்று விடாமல் அந்த மெய்ஞானத்தை ஒரு மனம் தேடி போகிறது அல்லவா, அதைத்தான் அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே என்று வருகின்ற பொழுது சொற்கும் பொருட்கும் உயிராம் ஞானத்தின் தோற்றம் என்ன, மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன என்ற வார்த்தையில் குமரகுருபர சுவாமிகள் தர்மபுர ஆதீனத்தினுடைய தொடக்க கால குருமணிகளில் ஒருவராக இருந்தார். அவர் சொல்லுவதை போல பின்னாளில் வருகின்ற பாரதி நவராத்திரி பாடல் என்ற ஒரு பாடல் எழுதுகிறார். மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதார முனையல்லால் யார் எமக்கு பாரினிலே என்று தொடங்கி வாணியை பாடுகின்ற பொழுது வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாள் ஆணி முத்தை போலே அழகு முத்த மாலையினாள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறார், காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நிற்பாள் மலரடியை சூழ்வோமே என்று சொல்லுகிறார். நீங்க எங்கிருந்து எங்க வருது பாருங்க. காரைக்கால் அம்மையார் எதை நம்பினாரோ, குமரகுருபர சுவாமிகள் எதை நம்பினாரோ அதை இன்றைக்கு வரக்கூடிய பாரதியார் நம்புகிறார்கள் என்றால் சொல்லையோடும் பொருளோடும் நின்று விடாமல் மெய்ஞானத்தை தேடி போகக்கூடியதுதான் உண்மையான பக்தி என்பதை இந்த மூவருடைய தொடர்ச்சங்கிலியை நீங்கள் ஒரு தொடராக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இறுதியாக ஒன்று கேட்கிறார்கள். பிரகலாதனிடம் கேட்கின்ற பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று பெருமான் கேட்ட பொழுது புழுவாய் பிறந்திருந்தும் புண்ணியா உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். காரைக்கால் அம்மையார் கேட்கிறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க. எல்லாம் நடக்குமா? காரைக்கால் பாடுகின்ற பொழுது பெருமான் ஆடுவார், அவர் கீழே இருப்பாருன்னு. திருவாலங்காற்றுக்கு உண்மையான பக்தி உடைய ஒரு சைவ பக்தன் போய் மனம் ஒன்றி மனம் உருகி அங்க தியானத்துல இருந்தால் காரைக்கால் அம்மையார் பாடும் அந்த தாளத்தின் ஓசையும் ஆண்டவனுடைய ஆட்டத்தையும் உங்களால் உணர முடியும் என்பது சத்தியம். மந்த்ராலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் அதிகாலை 2 மணிக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய மூல ராமருக்கு பூஜை செய்யக்கூடிய மணி ஓசை கேட்கும். ராகவேந்திரர் மீது தீராத அன்பும் பற்றும் உடையவர்களால் அந்த மணி ஓசையை கேட்க முடியும் என்பார்கள். நம்பினோருக்கு இது நம்பிக்கை, விமர்சனம் பண்ணுபவர்கள் விமர்சனம் செய்து கொள்ளலாம். அப்ப மெய் ஞானம் என்பதுதான் உண்மையான பக்தி என்பதை காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை சொல்லுகிறது. நான் இன்னொரு 5 நிமிடத்திலே என்னுடைய சொற்களை நிறைவு செய்ய நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த நேரம் அதுதான். 2 பேரை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். திலகவதியாருடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுங்கள். மனம் பேசப்பட்டது 12 வயதிலே மனம் பேசப்பட்டது. ஆண்டாளை போல 12 வயதில் ஆண்டாள் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றேமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடினாள். அதே 12 வயதிலே திலகவதியாருக்கு மனம் பேசப்பட்டது. மனம் பேசப்பட்டு விட்ட அந்த நொடியே இவர்தான் என் கணவர் என்று அவர் முடிவு செய்து விட்டார். இப்ப கணவர் போருக்கு போய் விடுகிறார். ஏன்னா அவர் தான் லெப்டினன்ட். அங்க போரை நடத்தி கொண்டு வடநாட்டுக்காரர்கள் போர் தொடுத்து வந்து விட்டார்கள். அந்த போரிலே 4 படைகளையும் முன்னிறுத்தி நடத்தி கொண்டு போகிறார். அவர் போருக்கு போய் வருவதற்குள்
திலகவதியாருடைய தாயாரும் இறந்து விடுகிறார்கள், தந்தையார் இறந்து விடுகிறார். தந்தையாரின் மரணத்தை கேட்டு தாயாரும் உடன் போய் விடுகிறார். தாயார் இல்லை, தந்தையார் இல்லை. ஒற்றை நம்பிக்கை என்ன? போருக்கு போன அவளை பொறுத்தவரை என் கணவன் திரும்ப வருவார். போரிலே அவரும் வீர சொர்க்கம் எய்துகிறார். தாய் இல்லை, தந்தை இல்லை, இல்லை. இது எதற்கு வாழ வேண்டும் என்று ஒரு சனப்பித்தம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த சனப்பித்தத்திலிருந்து அவர் தெளிகிறார். எப்படி தெளிகிறார்? தம்பி வந்து அக்காவினுடைய பாதங்களிலே விழுந்து, நீங்கள் முடித்துக் கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு முன்னம் நான் முடிவேன் என்று தம்பி சொன்னதனால் தம்பியர் மீது வைத்த தயாவினால் தன்னுடைய உயிரை தாங்கினார். தம்பியர் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினால் உயிர் தாங்கினார். இப்ப யாரோ ஒருத்தருக்காக நம்ம வாழறோம்னு ஒரு முடிவெடுத்து வாழறோம். மனுஷ மனசு தானே, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா என்ன நடக்குது? சைவத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உடைய திலகவதியாருக்கு அதே நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி ஒரு நாள் மனம் மாறுவார் என்று என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? மருள் நீக்கியாக இருந்தவர் அனித்தியம் அனித்தியம் என்ற அனித்தியத்தை பற்றி ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கக்கூடியவர். தன்னுடைய தாயை இழந்தார், அனித்தியம். தந்தையை இழந்தார், அனித்தியம். கணவனுடைய வருங்கால கணவர் இழந்தார், அனித்தியம். அதற்கு பின்னால் எல்லாமே அவருக்கு அனித்தியமாக தோன்றி நிலையாமை என்பதை பற்றி ஆழ்ந்து பேசக்கூடிய சமண சமயத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வரும் என்றால், பேதமை என்னும் வித்தில் பிறந்து பின் வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாரி வேட்கை வேர் விழுந்து முற்றி காதலும் கழிப்பும் என்னும் கவடு விட்டு அவலம் பூத்து மாதுயிர் இடும்பை காய்ந்து மரணமே கனிந்து நிற்கும் என்பதை முன்னிறுத்தக்கூடிய சமணத்தின் மீது நம்பிக்கை வரும் என்றால் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவருக்கு நம்பிக்கை வந்தது, அகன்றார். அப்படி அகன்ற தம்பி திரும்ப வருவான் சைவத்திற்கு என்று எத்தனை ஆண்டுகள் திலகவதியார் காத்திருந்தார்? தான் இருந்த ஊரிலே இருந்து புறப்பட்டு திருவதிகைக்கு சென்று திருவதிகையிலே ஒரு மடத்தை ஸ்தாபித்து அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய அட்டவீரட்டான கோயில்களுள் ஒரு கோவிலில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சரியை தொண்டு செய்து அலகிட்டு மெழுகிட்டு மாலைகள் சாத்தி அந்த பெருமானிடம் அன்றாடம் அவர் வேண்டியது தனக்கு உய்வு வேண்டும் என்பதல்ல, தன் தம்பி பரசமயத்திலே இருந்து தாய் சமயத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு வேண்டுதல் தான் அவளுக்கு இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட காத்திருந்தார். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட காத்திருந்தார். இப்ப ஒரு நாள் பெருமான் வந்து சொல்லுகிறார், அவருக்கு நாங்கள் சூளை தந்து ஆட்கொள்வோம். சூளை வந்தது. சமண சமயத்தை சார்ந்தவர்களால் அந்த சூளையை அகற்ற முடியவில்லை. சமையற்காரன் ஒருவன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நான் வருவதற்கு இல்லை என்று அவனை விரட்டி அடித்து விடுகிறார் திலகவதியார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒண்ணுத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில 70 வருஷம். அது இப்ப உங்ககிட்ட வரப்போகுது. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் சார்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ 100 மீட்டர் தானே, 70 வருஷம் காத்துட்டு இருந்தாலும் ஓடுவோம். 70 வாழ்க்கை முழுக்க காத்திருப்பேன், வர வேண்டும் என்றால் அது இங்க வர வேண்டுமே தவிர நாம் ஓராடி அங்கே போவதற்கு இல்லை என்ற உறுதி இருக்கிறது பாருங்க. நாம் அங்கு வருவதற்கு இல்லை. இப்ப தம்பி அந்த சமையற்காரர் துணையோடு தன் கோலத்தை மாற்றி வெள்ளுடை அணிந்து வந்து கூற்றாயனையவாறு விளக்கலீர் என்று பாடி அமன் சமயத்திலே இருந்து சைவ மதத்திற்கு மீண்டும் திரும்புகிறார். அதற்கு பிறகு அவர் திருநாவுக்கரசு சுவாமிகளானார். அவர் இந்த சைவத்திற்கு செய்தது என்பது சொற்களிலே நான் 10 நிமிடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கானது. ஒரு குடும்பத்தில் 2 பேர் அடியார்களாகி இருக்கிறார்கள். அப்ப இறைவனுடைய டிசைன் ஐயா முதல்ல சொன்னாரு, இங்க ஒரு காத்து நகர்கிறது என்றால், if there is an air that has to go here or if we are all able to meet here today and convene here today, it is a divine ordained by the divine. 2 பேர் சைவ மதத்திற்கு அடியார்களாக மாற வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளம் என்றால், அந்த திருவுளம் கூட்டி வைத்தது இத்தனை கதை என்பதை நான் நம்பத்தானே வேண்டும். அப்ப பக்தி என்பது என்ன என்றால் ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. நான் நட்டதோ ரோஜா இன்னைக்கே பூக்கணும் கிடையாது, அது பக்தி கிடையாது. ஒரு பதியன் போட்டால் அது வளர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஒரு உணவு என்றால் அது உண்ணுவதற்கான காலம் ஒன்று இருக்கிறது. ஒரு செடி என்றால், ஒரு நாற்று என்றால் அது விளைவதற்கான ஒரு காலம் இருக்கிறது.
இவற்றுக்கெல்லாமே காலம் இருக்கிறது என்றால் மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும் சமயத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த மனம் பக்குவப்படுவதற்கு நாம் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்? அத்தனை காலம் காத்திருந்தார் திலகவதியார். எனவே இன்றைக்கே ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், அதற்கு காத்திருக்க வேண்டும் என்பதிலே காத்திருப்பினுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் வாழ்க்கையிலே நம் அனைவருக்கும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் சமயம்தான் சைவ சமயம். அதனுடைய குறியீடு தான் திலகவதியார். நான் நிறைவாக 3 நிமிடங்களிலே மங்கையர்க்கரசியாருடைய அரும்பெரும் சாதனையை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். கணவன் வேற்று மதத்திற்கு மனம் மாறிவிட்டான். மன்னன் எப்படி, மக்கள் அப்படி. பெரும் அவரும் நம்பிக்கைக்குரிய குலச்சிறையார் என்ற அமைச்சர் மட்டும்தான். அவர் நம்பிக்கை வைத்ததெல்லாம் ஞானசம்பந்தர் மேல் மட்டும்தான். ஞானசம்பந்தர் வந்து வெப்பு நோய் கொடுத்து, ஐயா முதலில் சொன்னாரே அதுபோல் வாதங்களில் ஈடுபட்டு, பின்னர் நெருப்பிலே வந்து அவர்களுடைய ஓலையை இட்டு, பின் நீரிலே அவர்கள் ஓலையை இட்டு, எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று 8000 அமன் சமர்களை அப்புறப்படுத்தி விட்டு மன்னனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி, அவர் மட்டுமல்ல ஒரு நாடே மதம் மாற இருந்த ஒரு நாட்டை தாய் மதத்திற்கு திருப்பி இருக்கிறார். ஒற்றை பெண் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இப்பாரத தேசத்தில் மங்கையர்க்கரசியார் எவ்வளவு கொண்டாடப்பட வேண்டியவர், எவ்வளவு நினைக்கப்பட வேண்டியவர், எவ்வளவு பின்பற்றப்பட வேண்டியவர். நான் சொல்லக்கூடிய சொற்களை குறியீடாக சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் அரசியல் பேச விரும்பவில்லை. எனவே யாரை நாம் மறந்தாலும் ஒரு நாடு தன் மதத்தை விட்டு வெளியே போகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் மங்கையர்க்கரசியாரை முன்னிட்டுத்தான் நீங்கள் எப்படிப்பட்ட புரட்சியையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, பக்தி என்பது நம்மை பரமனிடம் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு யுக்தி அல்ல. பக்தி என்பது நம்மை சார்ந்தவர்களையும் பரமனோடு சேர்த்துக் கொள்வதற்கான அரும்பெரும் தவம் தொண்டு என்பதை சைவ மதம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய குருமகா சன்னிதானத்திற்கும் தர்மய ஆதீனத்திற்கும் இத்தனை நேரம் செவிமடுத்த ஆன்மீக அன்பர்களுடைய பொன்னார் திருவடிகளிலே என் தலை வைத்து வணங்கி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.